ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க, கருநாள் கூட. அனைவருக்கும் இனிமையான எனது உளம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட எண் என்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க ராசி பலன்களை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான லிங்க் வந்து அந்தந்த ராசி நேம்க்கு நேராக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒன்று என்னன்னா, உங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. 2வது, உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். இந்த 2ஐயும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 17ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க, மேலும் கரிநாள் கூட. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பார்வை பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு தெய்வீக சிந்தனை மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் கடினமாக முயற்சிகள் செய்து அதன் பலனாக நல்ல வெற்றிகளை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரம் நல்லாவே இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி நீங்கள் காண முடியும். பழைய பாக்கிகள் எல்லாமே இன்னைக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது குறித்த ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதன் மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களையும் கொடுத்து முடித்து மன நிறைவை பெற முடியும் நண்பர்களே. எனவே தவறாமல் நீங்கள் இன்றைய தினம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் பழைய பாக்கிகள் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கிறது கூட நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பழைய தொகை ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா யார்கிட்ட நிலுவையில் இருக்கோ அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் அதன் மூலமாக அதிகரிக்கும் நண்பர்களே. உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இப்பொழுது கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறுங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஏதாவது மன வருத்தங்கள் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கல் வாங்கல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் மன வருத்தங்கள் எல்லாமே இப்பொழுது தீரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இதில் மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு பொன்னான காலங்க. அதுவும் வேலை தேடும் இளைஞர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா எந்த விதமான இன்டர்வியூவையும் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணிடுங்க நண்பர்களே. நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அதீதமான சக்தியும் அதிக உற்சாகமும் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட்டை கொண்டு வந்து உங்களோட டென்ஷனை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் கொஞ்சம் கவலைப்படக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்குல்லைங்க. கொஞ்சம் உங்களுக்கு அதனால மன வருத்தங்கள் தான் ஏற்படுவதை தவிர உடல் அளவில் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இன்றைய தினம் உங்களது சக்தியையும் ஆசையும் புத்துணர்வு ஊட்டக்கூடிய வகையில் நீங்கள் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய சீனியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தரதுனால கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு ஸ்மார்ட்டான ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இன்றைய தினம் மனசில் வந்து நல்ல ஒரு இனிமையான வாழ்க்கை அமைவதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் நண்பர்களே. சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை பெறணும்னு நினச்சிங்கன்னா அது இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையும் நல்லாவே இருக்குங்க. இன்றைய தினம் அன்பாக உங்களது வாழ்க்கை துணையுடன் ரொமான்டிக்காக பேசி மகிழக்கூடிய யோகம் இன்று தினம் உங்களுக்கு இருக்கு. மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையிலையும் இன்று தினம் நீங்கள் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில நல்ல இனிமையை நீங்கள் பெற முடியுங்க. முழுமையான காதல் இன்பத்தை உணரக்கூடிய நாட்களில் இன்றைய தினமும் ஒன்றாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் எல்லா விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு இருக்கு. வியாபாரத்திலிருந்து நல்ல தனலாபம் கிடைக்கிறதுனால
தன லாபம் அதிகரித்து பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய நிதி சிக்கல் எல்லாத்தையும் தீர்த்து நீங்கள் கண்டிப்பாக மனநிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. எல்லா விதமான நல்ல நன்மைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. மனதிற்கு மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு பண வரவுகள் பெறுவதற்கான நல்ல வழிமுறைகள் இன்றைய தினம் நீங்கள் கண்டறியக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுனா சாதாரணம் இல்லை, பெரிய தொகை உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல வழிமுறைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நமது கன்னிராசி நண்பர்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது அண்டை வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருடைய ஆதரவும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். உங்களது ரிலேட்டிவ்ல எப்படிப்பட்டவங்க, அவங்க உறவினர்களை பற்றி நீங்கள் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படுங்க. எனவே இவங்களை நான் இப்படி நினச்சிட்டு இருந்தேனே, அவங்க எப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான ஆதரவு பெருகக்கூடிய நாள் இன்றைய நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் என்பதால் எல்லா விதமான காரிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள், ஏற்பாடுகள் என அனைத்தையும் இன்றைய தினம் செய்யலாம். இன்றைய தினம் அந்யோன்யமான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே முன்னேற்றமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும், மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பரான ஒரு நாள் அமையும். உயரதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குதுங்க. வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பதனால வியாபாரிகள் முகத்திலும் சந்தோஷம் தாண்டவமாடும். மனதளவில் ரொம்ப ரொம்ப புத்துணர்வாக இருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அமைதியும் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுலேருந்து இருக்கிறதுனால சந்தோஷமான அமைதியான ஒரு சுறுசுறுப்பான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீங்க. மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்கள் நண்பர்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால் தயங்காமல் உங்கள் எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கூட உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம். அதன் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.